வாவி, மாடு, களபம், புரை. இந்த பக்கம் செல்வம், குற்றம், குளம், சந்தனம். நம்மளுக்கு சரியான பொருளாக தென்படுவது எதுன்னு பாருங்கள். வாவி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாவி அப்படின்னாவே கிணறு, குளம், குட்டை அப்படின்னு சொல்லி பொருள் படும். வாவி குளம்னு சில இடத்துல ஊர் பேரே இருக்கும், அந்த குட்டை பேர் இருக்கும். மாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் மாடு வளர்ப்பாங்க. மாடு வளர்ப்பது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வச்சுருக்கிறதுக்கு ஈக்குவலாக, அதாவது வீட்டில் செல்வம் இருக்கிறதுக்கு ஈக்குவலாக மாடை நம்ம வச்சுருப்போம் இல்லையா? அப்படி தானே? களபம் சரியாக தெரிலங்க, புது வார்த்தையாக இருக்குது. சரி, அப்போ மாடு, வாவி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? வாவியை குளத்தில் பொருத்தி விடுங்க. மாடு செல்வம், மாடு என்பது செல்வம். இப்போ களபம், புரை இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், 3, வாவிக்கு 3. அப்போ நம்மளுக்கு நேரடியாகவே நம்ம விடைக்கு வந்துடலாம். ஏன்னா வேறு எந்த ஒரு 3 இல்லை. 3 இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். இப்போ தெளிவாகவே இருக்குது. வாவி, குளம் 3, மாடு 1, செல்வம் நம்ம போட்டோம். அடுத்தது களபம்னா என்னது? சந்தனம் இருக்கு இல்லையா? புரைனா குற்றம். இப்படி கூட நம்ம எளிமையாக பொருத்திக்கலாம். ஒரு சொல் தெரிந்தால் போதும், அந்த 4 சொற்களை கூட நம்ம எளிமையாக பொருத்திடலாம். இல்லை சில இடங்களில் 2-3 சொற்கள் தெரிஞ்சால் தான் பொருத்த முடியும். இன்னும் கேள்வித்தாளை கடுமையாக கேட்கணும் அப்படின்னா 4 சொற்களுமே புதிய சொற்களாக கொடுத்து நம்மளுக்கு குழப்பத்தை உண்டாக்குவாங்க. சரியா?